சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் நம் ஐயன் சத்குருவின் ஒரு அற்புதமான படைப்பில் அவரை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சத்குருவை நான் குருவாக அடைவது எப்படி, நான் எப்படி அவரை குருவாக அடைகிறது, நான் எப்படி அவரை தேடி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட அத்தனை மக்களுக்கும் சரி சார்கிட்ட கேட்டிருக்கோம், பதில் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்க அத்தனை மக்களுக்கும் இந்த வீடியோ ஒரு பதில். சரிங்களா? மிக அற்புதமான ஒரு கேள்வி தான். நானும் பதில் சொல்லணும்னா ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என் மனதில் தோன்றியவைகளை, சத்குரு என்னோடு நடத்தியவைகளை, குரு என்றால் எப்படி தேர்ந்தெடுப்பது, குரு எப்படி அமைவார் என்பதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க, வணக்கம். வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் எப்படி குருவாக எடுத்துக்கிறது, சத்குருவை எப்படி தேடுறது, அந்த என்னுள்ள அந்த குருவை நான் எப்படி கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நல்லா தெரிஞ்சுக்கணும். குருவை நாம் தேடி போக முடியாது, அடைய முடியாது, அவர் இருக்கும் இடத்திற்கே போகவே முடியாது. குரு நம்மை தேர்ந்தெடுக்கிறார். என்னுள் நடந்தவை, எனக்காக நடந்தவைகளை உங்களிடம் சொல்லிட்டு இருக்கேன். தேனி மாவட்டம் சின்னமனூருங்கிற ஊரில் பிறந்து வளர்ந்து நம்ம இருந்த இடம், நான் இருக்கிற இடம் என்னுடைய ஊர். ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் என்னுடைய அப்பா இருந்தாங்க. ஒட்டஞ்சத்திரமே தான் ஒரு கல்யாண மண்டபத்தில் மேனேஜராக இருந்தாங்க. தொடர்ந்து அவரை போய் பார்க்க போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். ஐயன் அங்கே தான் இருந்திருக்காரு, கணக்கன் பெட்டியார் அங்கே தான் இருந்திருக்காரு. எனக்கு தெரியாது, நான் போகலை, எனக்கு தெரியாது. ஆனால் இன்று நான் எப்படி அங்கு சென்றேன் எனக்கே தெரியாது. ஆனால் இன்றைக்கு போய் ஐயனுடைய பாதங்களில் சரணடைந்து ஐயனுக்காக என்பதை விட என் மக்களுக்காக கருமாக்களை போக்குவதற்கு ஐயனிடம் மன்றாடி காலை பிடித்து கேட்டுட்ருக்கேன். சரி, நான் எப்படி ஐயன்கிட்ட போனேன், நான் ஐயனை எப்படி தேர்ந்தெடுத்தேன்? குரு எப்பொழுதும் நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுவது அல்ல. குரு எப்பயுமே நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுவது அல்ல. சத்குருவே சரணம். நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் குரு அல்ல. குரு நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னங்க? நம் குரு நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது நடந்தால் மட்டும்தான் குருவை அடைய முடியும். புரியுதுங்களா நான் சொல்றது? நாம் தேடி செல்வது குரு அல்ல. நம்மை குரு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் தேர்ந்தெடுத்து நம்மளை எடுத்துக்கணும். அவர் தான் தேர்ந்தெடுப்பார். குரு சத்குரு. கணக்கன் பெட்டியார் இன்னைக்கு எப்படி போய் நம்மளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? அவரை பற்றிய நினைவுகளை, அவரை பற்றிய தேடுதல்களை தீவிரப்படுத்த வேண்டும். மனதை, நம்மளுடைய எண்ணங்களை சுத்தமாக, அப்படி எந்த விதமான குப்பைகளை போட்டு, மன்னித்துக்க வேண்டும், குப்பைகளை போட்டு நிறைத்து வைக்காமல் நம்ம மனதை, ஆழ்மனதை, உள்மனதை, மனசை, எண்ணங்களை, செயல்களை ஒருமுகப்படுத்தி சுத்தமாக காலியாக வச்சிருக்கணும். யார் ஒருவர் அந்த காரியத்தை செய்கிறார்களோ அவர்களிடம் குரு வருவார். குரு வந்து தேர்ந்தெடுத்துப்பார் நம்மை. நாம் குருவை தேர்ந்தெடுக்க ஒரு காலம் முடியாது, வாய்ப்பே கிடையாது ராஜா. குருவை தேர்ந்தெடுக்கும் அந்த பாக்கியம் நமக்கு இருந்தால் நம்ம ஏன் குருவை தேர்ந்தாகும்? நம்ம தான் பெரிய ஞானி ஆயிடுவோமே. ஏன் நம்ம குருவை தேர்ந்தெடுத்து அவரை ஜட்ஜ் பண்ண போகிறோமா? அவர் என்ன பண்ணணும், ஏது பண்ண ஜட்ஜ் பண்ண போகிறோமா? கிடையவே கிடையாது. குரு நம்மை தேர்ந்தெடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமான மனசு. ஒரு மனிதனுக்கு சுத்தமான மனசுங்கிறது ஒரு வெற்றிடம் மாதிரி. அந்த வெற்றிடத்துக்குள்ள காத்தும் இருக்காது, காத்து இல்லாமலும் இருக்காது. அந்த இடம்தான் சத்குரு, குரு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான இடம் என்பது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. குருக்கள் சில சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், தனக்காக்கிக் கொள்கிறார்கள். சீடர்கள் என்றும் குருவை தேடி எடுத்துக்கொண்டதாக சரித்திரம் இல்லை.
அவர்கள் நினைத்தால் மாத்திரம் இது முடியும். சரிங்களா? இன்னொரு பாருங்க, குரு எப்படி இருப்பார்? சந்தேகம் வந்துடும் நிறைய பேருக்கு. இவர் பாருங்க, இவர் போட்டோ வீட்டில் வச்சு வணங்கும் போது நிறைய பேர் ஆட்சேபனம் தெரிவிச்சிருக்காங்க. போய் வந்தவங்களுக்கு, ஏய் செத்தவரை போய் உள்ள வச்சுக்க, யார் போட்டா, எப்படி போட்டா, நிறைய உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நானே நிறைய பேசியிருக்கேன். இது ஏனென்றால் குருவை பற்றி அறியாதவர்கள், சத்குருவை பற்றி அறியாதவர்கள். குரு எப்படி இருப்பார் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். தெரியுங்களா? காவி கட்டி கொண்டு, கமண்டலம் கையில் வைத்துக்கொண்டு, தாடியும் ஜடாமுடியும் வைத்துக்கொண்டு, கோமணத்தை இறுக்கி கட்டிக்கொண்டு தெரிந்து கொண்டிருப்பவர்கள் குரு என்று நினைத்து போகிறார்கள். சத்தியமாக அவர்கள் குருவே அல்ல. அவர்கள் கடவுள்களை தேடுபவர்கள், கடவுளை தேடுபவர்கள். அவர் குரு அல்ல. கடவுளையே தேடுறவங்கிட்ட போய் நீ குருவை குருன்னு பார்த்து போனேன்னா அவனே கடவுளை தேடிட்டு இருக்கான். உங்களுக்கு எப்படி கடவுளை காட்டுவான்? கடவுள் என்ற குரு, கடவுள் தான் குரு. அந்த கடவுள் எப்படி இருப்பார்? நம்ம சத்குரு மாதிரி. என்னடா சுத்தி உழைச்சு அங்க வரேன்னு பார்க்குறேன். சத்குரு பற்றி தானே பேசணும். சத்குரு எப்படி குருவாக இருந்தார், எப்படி இருக்கிறார், இன்றும் குருவாக இருந்து எப்படி வழி நடத்துகிறார், எப்படி குருவாக இருப்பார்? எப்படி குரு? குடும்பம் இருக்கணும், எல்லாம் சாப்பிடணும், சேவ் பண்ணணும், தாடி எடுக்கணும், முடி வெட்டணும், கோவிக்கணும், சண்டை போடணும், திட்டணும், சிரிக்கணும், அரவணைத்துக் கொள்ள வேண்டும். தன் பக்தர்களை, தன்னிடம் வருபவர்களுடைய கர்மாக்களை போக்க வேண்டும். அவர்கள் தான் குரு, அவர்தான் பரபிரம்மம். குருவுக்கெல்லாம் குருவாக ஆர சொல்றான் முருகப்பெருமான். அதை அவர் செய்கிறாரா? முருகனுடைய அவதாரமான போகர் செய்கிறாரா? போகருடைய அவதாரமான பாம்பாட்டி சித்தர் செய்தாரா? இன்று நமது ஐயன் சத்குரு செய்து கொண்டிருக்கிறான். அங்கதான் நம்ம அப்பா நிற்கிறார். சத்குரு செய்து கொண்டிருக்கிறார். கணக்கம்பட்டியில் கணக்கு பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். எல்லாமுமாக இருப்பவன் தான் குரு. எல்லாமே வரணும், கோபம் தங்கின எல்லாம் சாப்பிடணும், எல்லாம் செய்யணும். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, வாழ்பவன் தான் தம்மனை வாழ வைப்பான். வாழ வெட்டியாக இருப்பவன் வாழ வைப்பானா? கோச்சக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ வெட்டியாக இருக்கிற வீட்டில் தயவு செஞ்சு யாரையும் கோச்சுக்காதீங்க. நான் சொல்கிறதுக்காக மனிதருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, எப்படி இருக்கும், எண்ண அலைகள் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். யாரையும் நான் தப்பாக என்னை மன்னிச்சுக்கணும், நான் தவறாக யாரும் நினைச்சிடாதீங்க. வாழ வெட்டியலாக வந்து வீட்டில் இருப்பவர்கள் வீட்டில் பெண் எடுக்கக்கூடாது என்று சொல்வார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, தான் வாழவில்லை, இவ போய் என்ன வாழ்றதுன்னு வேணும்னே செய்கிறது கிடையாது. இயற்கையாக மனோதத்துவ ரீதியாக அந்த எண்ணங்கள் வந்துவிடும். அங்கே திருமணம் செய்தால் அந்த பெண்ணிற்கு ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெண்ணை வாழவே விட மாட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர். அப்படி தன்னை ஒரு பிரம்மச்சாரியாக, பொய்யாக, அதை கட்டிக்கிட்டு இதை கட்டிக்கிட்டு நான் பெரிய ஆளன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் கடவுளை தேடுபவன் என்றும் குரு அல்ல. குரு என்பவர் கடவுளை தன்னுள் வைத்திருப்பவர், தன் அகத்தை வைத்திருப்பவர், நமக்கான கருமாக்களை எடுக்க வல்லவர் குரு. சரிங்களா? இதை நீங்கள் என்று புரிந்து கொள்கிறீர்களோ அன்று சத்குரு உங்களுக்கு வசமாகி விடுவார். நான் என்பதை விட இந்த சரீரம், இந்த ஆன்மா தன்னை சுத்தப்படுத்தி கொண்டது. பிறருக்கான துன்பம் செய்யக்கூடாது என்று நான் எப்பொழுதும் நினைப்பது உண்டு. ஆனால் அதிலிருந்து விலகி நிற்க வேண்டும். நல்லது செய்யணும். முடிஞ்சா நல்லது செய், இல்லாட்டி பேசாம இரு என்பது ஒரு பழமொழி. அந்த நல்ல எண்ணம் குருவிடம் என்னை கொண்டு சேர்த்தது. குரு என்னை எடுத்தார். நான் குருவை தேர்ந்தெடுக்கவே இல்லை. நான் இங்கிருந்தவன், குரு எங்கிருந்தவர். இன்று எனக்கான பணிகளை அவர் இட்டு நான் அவருக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது குரு இட்ட பணி, அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த பணி. அதனால் தான் சொல்கிறேன், குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. குரு உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான காரணம், காரியங்களை நீங்கள் தேட வேண்டும். உங்கள் செயல்களை துரிதப்படுத்த வேண்டும். குரு எங்கிருக்கிறார், குருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த குரு வசப்படுவார், உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார். சத்குரு அப்படித்தான் உங்களை வந்து அடைவார். நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சொல்லும் தீர்க்கமான பதில் இதுதான்.
புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். குருவை தேர்ந்தெடுக்க நாம் முடியாது, குரு நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் பணிவாக சொல்லிவிட்டு மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். ஏனென்றால் இந்த குருங்கிற ஒரு விஷயம் அப்படியே கேட்க கேட்க என்னால் இது பண்ண முடியல. அவ்வளவு ஒரு அற்புதமான உன்னதமான ஒரு நிலைதான் இந்த குரு என்ற நிலை. அந்த குரு நம்மளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்து அந்த முடிவை நன்றாக எடுத்து உங்கள் மனதை தூய்மையாக வைத்து பிறருக்காக உழைத்து பிறருக்காக நல்ல விஷயங்களை செய்து அன்னதானம் என்ற அற்புதமான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். சத்குரு உங்களோடு வந்து உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார். மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி. உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ், ஆன்மீகத்திற்காக. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.